கோவில்பட்டியில் முன்விரோதம் காரணமாக அடுத்தடுத்து 2 பெண்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி போஸ் நகரைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. இவரது மனைவி சண்முகத்தாய். இதே பகுதியைச் சேர்ந்த செல்லத்தாய்க்கும் சண்முகத்தாய்க்கும் இடையே முன்விரோதம் காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நள்ளிரவில் சண்முகத்தாய் வீட்டிற்கு வந்த மர்ம நபர்கள் அவரது மகன் சமுத்திரத்தை தேடியுள்ளனர். ஆனால் சமுத்திரம் அங்கு இல்லாததால் சண்முகத்தாயை பயங்கர ஆயுதங்களால் வெட்டி கொன்றுவிட்டு மர்ம நபர்கள் தப்பியோடினர். தாய் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சமுத்திரம் செல்லத்தாயை சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பி சென்றார். தகவல் அறிந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட 2 பெண்களின் சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தினை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிக்ஸ், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முருகவேல் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். முன்விரோதம் காரணமாக அடுத்தடுத்து 2 பெண்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.